ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்திலே வேலை, அரசு வேலை. நீ அங்கே இரு. நீ எப்படி சீமான் வளர்வ? என்னுடைய கோட்பாடு நீர். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. முதல்ல நீரை சேமித்து, நீரின் தேவையில் தண்ணீர் என் திட்டம். நான் எவன்டையும் கையெழுந்து இல்லை. தண்ணீரின் தேவையில் தண்ணீர். நீர் வந்துச்சா அப்புறம் என்ன இருக்கு? வயிறு. அப்ப என்ன செய்யறேன்? நான் என்ன செய்யறேன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிச்சிடுறேன். வேளாண்மை அரசு பணி. அவரவர் வாழ்விடத்திலேயே கூட்டு வேளாண் பண்ணைகளை நிறுவி அதை இந்த மாதிரி படம் போட்டு காட்டுவேன். இப்படி அடுத்தது எனக்கு என்ன இருக்கு? உயிர். ஆகச்சிறந்த மருத்துவம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். இதுதான் முழுமையான ஜனநாயகம். இங்க உயிர். உயிருக்கு அப்புறம் என்ன இருக்கு? அறிவு, கல்வி. உலகத்தின் தலை சிறந்த கல்வி நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டை முந்திட்டு என் மாநிலத்தின் கல்வி தரத்தை உயர்த்தும். கற்பித்தல் முறையை மாத்திரம், கல்வி தரத்தை மாத்திரம் தீ கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப அறிவு வந்துச்சு. அறிவுக்கு அப்புறம் என்ன இருக்கு? பயன். அது என்ன? வேலை வாய்ப்பு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கேள்வி எப்படி உருவாக்க? 5000 ஏக்கர்ல கரும்பு. கரும்புல இருந்து பிரேசில் மாதிரி எத்தனால் பெட்ரோல். அதுல கார் தான் ஓட்டணுங்கிறது இல்லை. அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், எல்லாம் தயாரிக்கலாம். உங்களுக்கு கரும்புல இருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு. எத்தனை தொழிற்சாலை வருது? 2000-3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை. மாட்டுல இருந்து பால்ல இருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, குட்டி 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 தொழிற்சாலை. இங்க என்ன ஆயிருது? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. புரியுது நினைக்கிறேன். உழவை மீட்போம், உலகை காப்போம். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.